இப்போ சட்டமன்றத்தில் நாம் தமிழருக்கு குரல் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் காரைக்குடியில் வெற்றி பெற்ற டி.கே. பிரபு அவர்களை அமைச்சராக்கியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சட்டமன்றத்தில் குரல் இல்லை அப்படிங்கும்போது நாம் தமிழர் இப்போ ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. இதே கருத்தியல் ரீதியாக அரசியல் எவ்வளவு நாட்கள் செய்ய முடியும், செய்து இந்த தேர்தல் அரசியலில் எப்படி வெற்றி பெறுவது? இப்போ தாவேகா செய்யக்கூடிய தவறுகள், அரசியல் ரீதியாக அனுபவமின்மை காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ செய்யக்கூடிய தவறுகள் அடுத்த தேர்தலில் தனக்கு சாதகமாக அமையும், அதுவே போதும். அப்போ அந்த விமர்சனங்களை மட்டும், அதை ஆன்டி இன்கம்பன்சி அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கலாம், 2029 31 தேர்தலை சந்திக்கலாம் என்று அவர் முடிவெடுத்தால் அது அவருடைய முடிவு. இதில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க, ஏதோ 70 பேர் நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன கணக்கு தப்பு. ஆக்சுவலாக 44 பேர் தான் கொடுத்தாங்க. அதில் 23 24 பேரோ வெற்றி பெற்றாங்க பட்டியல் சமூகத்தில். அதாவது தனி தொகுதிகளில். பொது தொகுதியில் 8 பேருக்கு ஒன்று கொடுத்தா 5 பேர் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, 4 பேரோ 5 பேரோன்னு சொல்கிறாங்க. அப்போ 70ன்னு சொல்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஏதோ சில ஸ்ரீலங்கா, லண்டன், இஸ்தான்புல் இங்கேருந்தெல்லாம் லோட் பண்ணி அப்லோடு பண்ணி இங்கேருந்து பல 1000 வீடியோக்கள் டிஜிட்டலாக நடந்ததாக பல பத்திரிகை தகவல்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. அதுதான் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணம்னு பல இதில் ஊடகங்களில் வந்திருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வழக்கமாக இப்போது நம்ம கடந்த 55 ஆண்டு காலம் 60 ஆண்டு கால அரசியல் திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு பரவதை பார்ப்போம், இல்லை அதிமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. அவர் மாற்றுன்ற அடிப்படையில் தான் உள்ளே வந்திருக்காரு. திராவிட கட்சிகள் எல்லாம் அவர் மாற்று அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் உள்ளே வந்திருக்காரு. அதாவது தலைமை மாற்று, கொள்கை கோட்பாடுலாம் அதே தான். சரி, கல்லாப்பட்டி கூட்டணியும் அதே தான், தலைமை மட்டும் மாற்றம். அது சரி. ஸோ இந்த 5 வருடத்தில் டிவிகே மேலே ஆன்டி இன்கம்பன்சி எகிருச்சுன்னா அது திராவிட கட்சிகளை தாண்டி 4வது, இப்போ நாம் தமிழர் கட்சி தான் இப்போ 4வதாக இருக்காங்க. அவங்கள போன்ற கட்சிகளுக்கு எதிர்காலத்தில் உதவும் அப்படின்ற மாதிரி பேசும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்? இல்லை, அதாவது நியாயமாக சொல்ல போனால் இப்போ தான் வந்திருக்காரு. வந்த மறுநாளே நம்ம ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லி நம்ம அதை எதிர்பார்ப்பதோ, அப்படி ஒரு கருத்து தெரிவிப்பதோ என்னை பொறுத்தவரை அது முறையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் ஏதோ சில ஐடியாஸோடு வந்திருக்கலாம். அது எவ்வளோ தூரம் நடைமுறைக்கு கொண்டு வருகிறார், அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது, இதெல்லாம் பார்த்தா தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வரும். ஆனால் வராதுன்னு சொல்லலை. இல்லை, நான் ஏன் கேட்க வந்தேன்னா, வேட்பாளர் தேர்வுலேயே அந்த சிக்கல் தாவேகாவுக்கு இருந்ததை பார்க்க முடியுது. அதிமுகவோட முன்னாள் ஆட்களை கூப்பிட்டு தான் வேட்பாளர் நிற்க வச்சுருக்காங்க. இவங்க சார்பில் நிற்க வச்ச வேட்பாளர் மீதே நிறைய குற்ற விஷயங்கள்லாம் பின்னணிகள்லாம் இருக்குது. அதனால தான் அதை கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். 115 பேர் அதிமுகலேருந்து வந்தாங்க. 20 பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அந்த எஃப்ஐஆரே அதில் குறிப்பிடல வேட்புமனு இல்லைன்னு சொல்லி சில தகவல்கள் வருகின்றன. இந்த தகவல்களை நம்ம உறுதிப்படுத்துறது நமக்கு தெரியாது. இது ஏதாவது நீதிமன்ற படியேறினால் தான் அதோடைய உண்மைகள் தெரியும். 20 பேர் எஃப்ஐஆரே என்டர் பண்ணலன்னு வைங்க, அது தோத்தம் இப்போ இவர் திமுகவில் அவர் அமைச்சராக இருந்த பெரிய கருப்பன் முன்னாள் அமைச்சர் ஒரு ஓட்டில் அவர் நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்துக்கு போட்டார், நீதிமன்றத்தையும் நாடி இருக்கார். நாளைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு இது என்ன, அதாவது ஒரே நாளில் தீர்ப்பு வராது, ஏதோ ஒரு விசாரணை, அதாவது வழக்குக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இது மாதிரி இன்னும் இந்த மாதிரி எஃப்ஐஆரை குறிப்பிடலை, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யாராவது வழக்குக்கு போகலாம். அது திமுகவோ அதிமுகவோ இல்லை எந்த கட்சியோ எதிர்த்து நின்று வழக்கமாக தோற்ற வேட்பாளர்கள் தான் போடணும். பொதுநல வழக்காக போட்டால் சில சமயங்களில் எடுப்பாங்க, சில சமயங்களில் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு விட்டுருவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இவங்க கட்சியில் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ கொளத்தூர்
அவர் முதல்வரை வந்து தோற்கடித்த அவர் விஎஸ் பாபு அவர்கள் ஒரு காலத்தில் சேகர்பாபுவுடனே அந்த எல்லா விஷயத்திலையும் பயணித்தவர். புரியுது. கந்து வட்டி தண்டல் அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் இருந்தார்னு பத்திரிகை தகவல்கள் சொல்கின்றன. அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு காலத்தில் திமுகவில் இருந்து, அதிமுகவில் இருந்து, அமமுகவில் இருந்து, இல்லை வேறு எங்கேயோ ஒரு கட்சியில் இருந்து கடைசியில் சில மாதங்களுக்கு முன்னால் வந்து, ஏன்னா இந்த வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக அதிமுகலேருந்து வந்திருக்காங்க, ரெண்டாவது எப்போ வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து 10 நாள் முன்னால் வந்தவங்க, ஒரு மாதம் முன்னால் வந்தவங்க, இந்த ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க ஒரு பகுதி இருக்காங்க. அது தொண்டர்களாக மாறி அந்த கட்சியில் சேர்ந்து வந்தவங்க ஒரு பக்கம், வெளியிலேருந்து வந்தவங்க இன்னொரு பகுதி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க, ஏதோ 70 பேர் வந்து நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்ன கணக்கு தப்பு. ஆக்சுவலாக 44 பேர் தான் கொடுத்தாங்க, அதில் 23-24 பேரோ வெற்றி பெற்றாங்க பட்டியல் சமூகத்தில், அதாவது தனி தொகுதிகளில். பொது தொகுதியில் 8 பேருக்கு ஒன்று கொடுத்தா 5 பேர் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, 4 பேரோ 5 பேரோன்னு சொல்கிறாங்க. அப்போ 70ன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து என்னென்னா, புதியதாக வந்த கட்சி இந்த மாதிரி சில குழப்பங்கள், அதுவும் ஆட்சிக்கு முதல் முறையாகவே வரக்கூடிய ஒரு கட்சியில் வந்து குழப்பங்கள் இருப்பது வந்து இயல்பு. இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. எதிர்கட்சியாக திமுக இருக்காங்க, சட்டமன்றத்தில் அதிமுக இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இப்போ தாவேக்கா உட்காந்துருக்கு. நாம் தமிழர் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த 5 ஆண்டுகளில்? இப்போ சட்டமன்றத்தில் நாம் தமிழருக்கு குரல் இல்லை, எதிர்பார்த்த குரல் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் காரைக்குடியில் வந்து வெற்றி பெற்ற டிகே பிரபு அவர்களை அமைச்சராக்கியிருக்காங்க. அது சரி, அது அவர்கள் அமைச்சராக காரைக்குடியில் வெற்றி பெற்றார் என்பதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வாழ்த்துக்கள். நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, சட்டமன்றத்தில் குரல் இல்லை அப்படிங்கும்போது நாம் தமிழர் வந்து இப்போ ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. இதே கருத்தியல் ரீதியாக அரசியல் எவ்வளவு நாட்கள் செய்ய முடியும், செய்து இந்த தேர்தல் அரசியலில் எப்படி வெற்றி பெறுவது? இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட கழகம், வீரமணி ஐயா இருக்கார், அதுக்கு முன்னால் திராவிட கழகம், அவர்கள் வந்து திராவிடம் அப்படிங்கிற நீங்கள் அது விமர்சனங்களை எல்லாம் தாண்டி திராவிடம் என்ற சித்தாந்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த சித்தாந்தம் தானே தவிர திராவிட கழகம் வந்து எந்த தேர்தல் அரசியலில் கலந்து கொள்வதில்லை. அதே மாதிரி அந்த பக்கம் வலதுசாரியில் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி இருக்கே தவிர ஆர்எஸ்எஸ் வந்து தேர்தல் அரசியலில் அது சித்தாந்தத்தோடு நிறுத்திக்கிறாங்க. அப்பொழுது சீமான் அவர்கள் அதே மாதிரி தன்னுடைய நாம் தமிழர் கட்சியை வெறும் சித்தாந்த கட்சியாகவே வைத்து கொள்ள போகிறாரா, இல்லை தேர்தலில் அவர் நின்று இருக்கிறார், அவங்களாம் நிற்கலை, இவர் நின்று இருக்கிறார், ஆனால் அவர் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியவில்லை. அப்போது அவர் ஒன்று சித்தாந்தமாக நிறுத்திக்கணும், இல்லை வந்து தேர்தல் அரசியலில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும், வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கணும். இதுக்காக சீமான் மறுபடியும் போய் சினிமாவில் ஹீரோவாக நடித்து விஜய் மாதிரி மறுபடியும் வரணுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அப்போ என்ன செய்யணும், எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டணி சேரணும். தனியாகத்தான் நிற்பேன் என்று சொல்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் அவரை பொறுத்தவரை இப்போது என்ன சொல்கிறாரு, இன்னும் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன், மக்கள் மனம் மாறும் வரை காத்திருப்பேன்றார். அது அவருடைய விருப்பம். நம்ம வந்து அவரை வந்து இப்படி தான் பண்ணணும் நம்ம வந்து அறிவுரை கூடுவதோ இல்லை வந்து அழுத்தம் தருவதோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. ஆனால் இதை பற்றி யோசனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இல்லை இப்படி கூட நினைக்கலாம், புதிதாக வந்து இருக்கும் நீங்கள் சொல்கிற அந்த தாவேகா வந்து செய்யக்கூடிய தவறுகள், அரசியல் ரீதியாக அனுபவமின்மை காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ செய்யக்கூடிய தவறுகள் அடுத்த தேர்தலில் வந்து தனக்கு சாதகமாக அமையும், அதுவே போதும். அப்போ அந்த விமர்சனங்களை மட்டும், அதை ஆன்டி இன்கம்பன்சி அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கலாம், 2029, 31 தேர்தலை சந்திக்கலாம் என்று அவர் முடிவெடுத்தால் அது அவருடைய முடிவு. அவங்களுக்கே வந்து இப்போது கலைஞர் இருக்கும்போது திமுக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், இல்லை எம்ஜிஆர் அந்த பக்கம்
அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள்னா, இந்த தொகுதியில் வந்து வேட்பாளர்னா இவர் யார், இவருடைய பூர்வீகம் என்ன ஏது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே உள்ள நிர்வாகிகளை விட்டுருங்க, தலைவருக்கே தெரியும். எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை அந்த பக்கம் கலைஞர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவரும் அநேகமாக அதே வழியில். அது நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்தந்த கட்சிகள் மீது அந்தந்த சமயத்தில் நம்ம ஆளும்பொழுது விமர்சனங்கள் வைக்கிறோம். அது பொதுவாக ஆளுங்கட்சி என்றாலே ஆளுங்கட்சி தான் அதிக விமர்சனங்களை வந்து எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அவர்களுடைய அனுபவம் வந்து யார், மன்னார்குடியா, ஏன் இவர் என்ன, ஏன் அங்கே வந்து இவர் தானே மாவட்ட செயலாளர், இல்லை நகராட்சி செயலாளர், இப்படி ஒரு பேர் சொல்லி தூத்துக்குடியா இப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ விஜய் புதுசாக வந்ததுனால அவருக்கு எல்லா வேட்பாளர்களையுமே வந்து தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. கீழே புஷி ஆனந்தோ இல்லை மற்ற ஆதவர்ஜுனாவோ இல்லை நிர்மல்குமாரோ ஜான ஆரோக்கியசாமியோ அருண்ராஜோ யாராவது ஒரு நிர்வாகி வந்து பரிந்துரைக்கு பிரகாரம் தான் அவர் வந்து டிக் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஒரு வேட்பாளருடைய பூர்வீகம் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்போ இதுக்கப்புறம் தெரிய வரும்போது தான் அப்படியா இப்படியான்னு அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது என்னன்னு வெளியில் வரும். யாருக்கு, அவருக்கே. ஆனால் அவருக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன வந்துடுது, மக்களுக்கு இப்போ வலைதளத்தில் எல்லாமே வந்துடுது. ஒரு எக்ஸ் வேட்பாளர் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா இவர் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் வந்து விஜய்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. வலைதளத்தில் இவர் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்து அப்புறம் அப்படி இப்படி ஆகி அவருடைய சரித்திரம் பூர்வீகம் பூரா அந்த வலைதளத்தில் வெளியாகி விடுகிறது. இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா அந்த வேட்பாளருடைய பூர்வீகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த பூர்வீகம் நெகட்டிவாக இருந்தால் அந்த எதிர்மறையான விஷயங்கள் கட்சியையும் ஆட்சியையும் அங்கே பிரதிபலிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை அளிப்பேன்னு அந்த பதவி ஏற்கும்போது பேசியிருக்காரு. வரவேற்கிறோம். வெளிப்படையான நிர்வாகத்தை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ தூரம் அவரால் வந்து, ஏன்னா அது அவருடைய ஒருவர் கையில் மட்டும், அதுவும் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பவர் சென்டர்லாம் கிடையாது, ஒரே ஒரு பவர் தான், நான் தான். அங்கங்கே பவர் சென்டர் கிடையாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயம் அது. ஏன்னா அங்கே எவ்வளவு பவர் சென்டர் இருக்குங்கிறது ஏற்கனவே தாவேக்கால எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர்களுக்கெல்லாம் அந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுவது போல சொல்லியிருக்கிறார். இந்த எச்சரிக்கை எவ்வளவு தூரம் வந்து அவரால் வந்து நிலைநிறுத்த முடியும் என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியது. எச்சரிக்கை கொடுப்பதை நாம் வந்து கொடுத்ததை வந்து பாராட்டுகிறோம். ஏன்னா அங்கே ஏற்கனவே இந்த பவர் சென்டர் தனித்தனியாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ மறைமுகமாக பொதுமக்களிடம் சொல்லுவது போல அவருடைய தளபதிகளுக்கே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஆளுக்கால ஆட்டம் போடாதீங்க, அதாவது அந்த வார்த்தையே சொல்லியிருக்காரு. யாரும் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கோன்றதுனால ஆட்டம் போட்டுறாதீங்க, எனக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை அவர் உண்மையாகவே மனதில் நினைத்து அதை சரியான அர்த்தத்துடன் உள்ளபடியே அதை சொல்லி அதை கடைபிடித்து நடைமுறையில் கொண்டு வந்தாரானால் நிச்சயம் அது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இல்லை அது வந்து ஒரு பொதுமக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு வழக்கமான ஒரு வசனமாக, ஏன்னா சினிமாவிலேருந்து வந்தார்னா எல்லாரும் எதை சொன்னாலுமே மக்கள் வந்து இது வெறும் வசனமாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வரக்கூடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மைங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் இல்லாமல் டெண்டர், அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. திமுக ஆட்சியில் வந்து டெண்டர் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாலேயே யாரோ ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருவாங்க டெண்டரை, வேண்டிய ஆளுக்கு. இது வந்து திமுக ஆட்சியில் அதிகமாக நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. ஆக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த டெண்டர் கொடுத்தா அந்த டெண்டரில் ஊழல் இதெல்லாம் இல்லாமல் நேர்மையான முறையில், இப்போது சொன்னால் உடனே வந்து வேறு எங்கேயோ நீங்கள் அந்த மாநிலத்தை கம்பேர் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசத்தில் கூட வந்து இது இருக்குது, மது விற்பனை இருக்குது. ஆனால் அங்கே ஆன்லைனில் தெளிவாக போட்டு ஆன்லைன்லேயே வந்து எல்லாமே அலாட் பண்ணிடுறாங்க. தெளிவாக வந்து யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கட்சிக்காரன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் எதிர்கட்சிக்காரனாக இருக்கலாம், இல்லை வெறும் வியாபாரியாக இருக்கலாம். ஓரளவுக்கு அப்படி
இங்கே வந்து அப்படி இல்லை. எல்லாமே கொஞ்சம் அந்த அந்த மறைவுகள், அந்த இந்த இந்த திரைமறைவு வந்து ரொம்ப அதிகம். டெண்டரே இன்னும் பிரிக்காமல் அதுக்குள்ளே அவனுக்கு கான்ட்ராக்டே கொடுத்து இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த ஆட்சியில். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இவர் வந்து அந்த அதாவது பரப்புரையும் போது தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னார், விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பரந்தூரில் விமான நிலையம் அமைவதை நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து அங்கே பணிகள் ஆரம்பிக்க போகிறாங்க. கடந்த ஆட்சியில் அவங்க வந்து எந்த காரணத்துக்காக பரந்தூரில் 2வது விமான நிலையம் தேவை என்று சொன்னார்கள். திமுக ஆட்சியின் மீது, திமுக நிர்வாகிகளின் மீது அங்கே ஏதோ நிலமெல்லாம் வாங்கி போட்டாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லை வேண்டியவங்களோ, அதனால் சொன்னாங்கன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எந்த குற்றச்சாட்டுமே வந்து நிரூபணம் ஆகாத குற்றச்சாட்டு என்பதால் நம்ம வந்து புகார்கள் எழுந்தன என்பது உண்மை. ஆனால் அதே மாதிரி ஓசூர்லேயும் சொன்னாங்க. இவர் பரந்தூருக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னால். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்ய போகிறார்? ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்தை வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு, நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு ஜனவரியிலிருந்து பணிகள் தொடங்கி 2028 வந்து விமான நிலையம் வந்து செயல்பட ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு திட்டம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து தேர்தல் வந்ததுனால இப்போ நிலமெல்லாம் வாங்கிறத வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து இவங்க மத்திய அரசுக்கிட்ட சொல்லி அதை ரத்து பண்ண போகிறாங்களா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், விவசாயிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி, இல்லை வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலை, ஆளுங்கட்சியாக வரும்போது ஒரு நிலைன்னு திமுக இருந்த மாதிரியே மறுபடியும் விஜய் அவருடைய தாவேகாவும் அதே மாதிரி இல்லை அது ஏற்கனவே மத்திய அரசு ஒத்துக்குச்சு ஆனால் அப்படின்னு சொன்னால், அப்போ மத்திய அரசு ஒத்துக்குச்சுன்றது தெரிஞ்சு தானே நீங்கள் வந்து அப்போ எதிர்த்தீங்க, ஏன் எதிர்த்தீங்கன்ற கேள்வி மக்களிடையே வரும். இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடியது எப்போ வரும்னா, முன்னால் தேர்தலுக்கு முன்னால் பேசியதற்கும் தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு பேசுவதோ செயல்படுவதோ வித்தியாசமாக இருக்கும்போது தான் அந்த ஏமாற்றம் வரும், டிசப்பாயின்மெண்ட். இது எப்படி வருதுன்னு தெரியாது. இன்னொன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைகள் விஷயம், குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லியிருக்கார். என்னை பொறுத்தவரை அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்பவே கருத்து வேறுபாடு அந்த விஷயத்தை ஆரம்பத்துலேருந்தே. இப்போ இதில் கூட நான் வேறு எங்கேயோ கூட பேசினேன். நேபாளத்தில் வந்து புதுசாக வந்து இருக்கிற பிரதமர் ஒரு இதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஜென்சி, இப்போ இவர் ஜென்சின்னு சொல்கிறார். ஜென்சிங்கிறதே இப்போ இவருக்கே 50 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. அரசியல் ஜென்சி. நீங்கள் சாதாரண இதில் பார்த்தீங்கன்னா ஜென்சிங்கிறது ரொம்ப சின்ன வயசு. அரசியலில் வந்து சீனியர் அப்படி என்பது வந்து 80 வயசு, 85 வயசு, 75 வயசு. இளைஞர் அணின்னா 60 வயசு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்தார், 60 வயசு வரைக்கும் இருந்தார். அப்போ ஜென்சிங்கிறது 50 வயசானாலும் ஜென்சி தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வரும்பொழுது அவர் பாலேந்திர ஷா நேபாளில் வந்து என்ன பல புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதில் சிலது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கற்பழிச்சா வந்து விசாரணை இல்லாமல் தூக்கு தண்டனை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்வோம்? ஏன்னா அதில் வந்து வன்மம் காரணமாக கூட யாரையாவது மாட்டி விட்டுடலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதோடைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகாமல் 20 வயது வரைக்கும் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, அரசியலில் அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. நேபாளம் வேறு நாடு. ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு சரியான அணுகுமுறை. இங்கே என்னென்னா ஆரம்பத்திலே வரும்போதே மாணவர் அணினே ஒன்று உருவாக்கிடுறாங்க ஒரு கட்சியிலையும். அது அப்போ என்ன இது, இந்த அந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போதே திமுக குரூப்பு, இது வந்து அதிமுக குரூப்பு, இது வந்து கம்யூனிஸ்ட் குரூப்பு, இது வந்து இப்போ தாவேகா குரூப்புன்னு புதுசாக இப்படி ஒரு குழுக்கள் வரும்போது அங்கிருந்தே இந்த அடிதடி, அதில் வேறு வந்து இந்த போதைப் பொருட்களோ மற்ற விஷயங்களோ இன்னும் அதில் அதிகமாகும்போது அந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாணவர் பருவத்திலேயே அவன் ரொம்ப கெட்டு போயிடுறான். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு எதிரியாயிடுறான். அந்த குடும்பத்துக்கு ஒரு பயன் இல்லாமல் தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சி, எதிர்காலங்கிறத விட்டுட்டு அவனுடைய மைண்டு பூரா அந்த அரசியல் வேறு ரூட்டில் மடைமாற்றம் ஆகிவிடுது. இதை இவர் வந்து இன்னும் குட்டீஸ்ன்னு சொல்லி குழந்தைகள் வரைக்கும் கொண்டு போயிட்டார். தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு ஏதோ சில ஸ்ரீலங்கா, லண்டன், இஸ்தான்புல் இங்கேருந்தெல்லாம் வந்து அப்லோடு பண்ணி இங்கேருந்து பல 1000 வீடியோக்கள் டிஜிட்டலாக நடந்ததாக
பல பத்திரிகை தகவல்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. அதுதான் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணம்னு பல இதில் ஊடகங்களில் வந்திருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்துருச்சு. இப்போ எல்லா கட்சியுமே ஒரு ஐடி விங் வச்சுருக்கு. அது தவிர்க்க முடியாது. ஆனால் குழந்தைகளை விட்டுவிடுங்கள். குழந்தைகள் நலத்துக்காக நீங்கள் ஒரு வாரியம் அமையுங்கள். குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக அது பெண்கள் பாதுகாப்போடு சேர்த்து அதையும் கவனிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த குழந்தைகள் மனதில் இப்பொழுதே என்ன நமக்கு ஒரு இது வருதுன்னா, இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் வரைக்கும் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் அந்த போதையை தடுக்கணும்னு சொல்லி அப்பா அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியில் வந்தார். நான் உங்களுக்கெல்லாம் அப்பா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அப்பா மாதிரி சொல்கிறேன், போதை பக்கம் போகாதீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக்கர்கள் எந்த கட்சியில் இருந்தாங்க? திமுகவில். நான் ஜாஃபர் சாதிக்கிறது ஒரு உதாரணம் தான். கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சினது 2 எம்எல்ஏ அதில் இன்வால்வ்டுன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் எந்த கட்சி? திமுக தான். இப்படி ஒரு பக்கம் அதை திறந்து விட்டுட்டு இந்த பக்கம் நான் அப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நான் அண்ணன்னு சொன்னார். இப்போ விஜய் நான் விஜய் மாமான்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த அப்பா, அண்ணன், மாமா எதுவுமே அதெல்லாம் வேணாம். ஒரு நல்ல முதல்வராக இருங்கள், நல்ல தலைவராக இருங்கள். அவரவர்கள் உங்களை அண்ணனாக நினைப்பவர்கள் அண்ணனாக இருப்பார்கள், தம்பியாக நினைப்பவர்கள் தம்பியாக இருப்பார்கள். அந்த மாதிரி அது தானாக அமைந்துவிடும். குழந்தைகளை அரசியலில் ஈடுபடுத்த ஏற்கனவே ஓட்டு போடுறதுக்கு ஈடுபடுத்தினீங்க. அதுவே எனக்கு மாற்று கருத்து, முரண்பாடு இருக்குது. இன்னும் போக போக அந்த மாதிரி குழந்தைகள் அணினே ஒன்று வந்துடும் போல இருக்கு தவைகள். அது வந்துவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய அந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த வயசுலேயே அந்த அரசியல் எண்ணம் வந்துருச்சுன்னால் அது விஜய்க்காகவோ விஜய்க்கு எதிராக விஜய்க்காகன்னு ஒரு குழு வரும்போது விஜய்க்கு எதிராகவும் இன்னும் நாளைக்கு அதை பயன்படுத்துவாங்கள்ல. நாளைக்கு அதையே திமுக பயன்படுத்தும், அதிமுக பயன்படுத்தும், வேறு கட்சிகள் பயன்படுத்தும். அது அவர்களோட இந்த கல்வியில் அவர்கள் செலுத்தக்கூடிய கவனத்தை சிதைத்து விடும். கல்வி, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் அந்த கவனங்களை சிதைத்து விடும். அவங்கள படிக்க விடுங்க. அந்த படிக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அவர்களுடைய பாதுகாப்பு, படிப்பு இதுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. 20 வயசு ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்க அவங்களாக முடிவு பண்ணி எந்த கட்சியில் சேரணும், எந்த மாதிரி அரசியல் பண்ணணும் அது முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து. இது கட்சி வேறுபாடு இல்லாமல். அதே மாதிரி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது அதெல்லாம் சின்ன சின்ன தமாஷுகள், தவறுகள், அனுபவம் இப்போ தான் அவங்களுக்கு தொடர்ந்தது. அவர்கள் கீர்த்தனா அமைச்சரை இன்றைக்கி சட்டமன்றத்தில் பதவியேற்க வரும்போது அந்த இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம் வீட்டில். வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழ் அது பெரிய குற்றம் நம்ம சொல்லலை. அனுபவமின்மை தான் இது காரணம். வேற ஒரு எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ பக்கத்தில் உள்ளவருடைய சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு அவர் உள்ளே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிறு சிறு தவறுகள், பிழைகள். இதில் இதே மாதிரி இந்த ஆளுநரிடம் ஆட்சி கோரிய போது 4 முறை ஒருத்தரையும் இப்போ ஏதோ ஒரு பிழை, ஒரு குழப்பங்கள் காரணமாக தான் 4 முறை போக வேண்டியிருந்தது. அது முறையாக திட்டமிட்டு சரியாக அவருக்கு ஆலோசனை இருந்திருந்தால் போயிருக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் வந்தது. அரசியலுக்கு தொடர்பே இல்லாத 2 அந்த ஜனநாயகனுடைய தயாரிப்பாளரையும் ஜிவிஎன் புரொடக்ஷன்ஸ் அவர் தான் தயாரிப்பாளராங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தயாரிப்பாளர். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் 1 கோடி ரூபாய்க்கு தான் பட்ஜெட்டில் தான் படம் எடுத்திருக்காரு. இப்போ திடீர்னு 2000 கோடிக்கு 4 படம் எடுக்கிறாருன்னு ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தது. நம்மளும் பேசியிருக்கோம். அதே மாதிரி அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு ரெட்டிங்கிற ஒரு ஆந்திராவில் ஏதோ கனிம வளம் அந்த வியாபாரம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவரும் இவரோட சீரடிக்கெலாம் போயிருந்தார். சீரடிக்கு போகிறது குடும்பத்தோடு போகிறதுல தப்பில்லை, அவர் நண்பருங்கிற முறையில். ஆனால் ஆட்சி கோர போகும்போது எதற்காக சினிமா தயாரிப்பாளர்கள், தொழிலதிபர்கள் நண்பர்களாகவே இருந்தால் கூட அவங்க எதுக்கு அரசியலுக்கு தொடர்பில்லாதவர்கள்? அப்போ என்னென்னா ஒரு வேறு விதமான தகவல்கள், வதந்திகள் வருது. இல்லை இவங்ககிட்ட தான் டாஸ்மாகை தனியார்படுத்த போகிறாங்க, இவங்க அதை போடுவாங்க. இல்லை நாளைக்கு டெண்டர் எடுத்தால் இவங்க தான் எடுப்பாங்க. எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, இப்படி ஒரு பிம்பம் உருவாவதற்கு இந்த மாதிரி பிழைகள் காரணம். அவர்களோடு நீங்கள் நட்பாக இருப்பது அது உங்களுடைய விருப்பம்.
அது தனியாக வச்சுங்க. அவங்கள பயன்படுத்தணுன்னா எங்கே பயன்படுத்தணுமோ பயன்படுத்திங்க. திமுக காலத்தில் வந்து சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் இல்லையா, சேகர் ரெட்டி இருக்கலாம், விஷ்ணு ரெட்டி இருக்கக்கூடாதான்னு கேட்பாங்க தாவேகால. நம்ம சேகர் ரெட்டி இருக்கும்போதும் முதலாக அவரும் ஓபிஎஸும் அப்போ அதிமுக ஆதரவாளர் இருந்தார். அப்புறம் அவர் திமுகவையும் ஆதரித்தார். சேகர் ரெட்டி திருப்பதி தேவஸ்தானத்துலாம் அவர் கமிட்டி மெம்பராக இருந்தார். அப்போது முதலாக வந்து ஓபிஎஸும் சேகர் ரெட்டியும் 2 பேரும் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு ஜாயிண்ட்டாக ஒரு புகைப்படம் எடுத்து வந்தபோது அதை அட்டைப்பட கட்டுரையாக தமிழக அரசியல் பத்திரிகையில் நான் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் சேகர் ரெட்டி கூட என்னை யார் மூலமாக 2-3 பேர் மூலமாக தொடர்பு கொண்டு என்னை பற்றி கட்டுரைலாம் ஒன்றும் எழுதாதீங்க போகாதீங்கலாம் வந்து யார் மூலம் கேட்டார்னு வந்து அவருடைய நண்பர்கள் என்ற பெயரில் யாரோ வந்து கேட்டார். நான் சொன்னது என்னென்னால், அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களோடு நண்பர்களாக இருக்கக்கூடாது என்பதில்லை. அது நல்ல விதமாக, அதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை வேறு விதமான ஒரு சில புகார்களுக்கோ இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான். இப்பொழுதும் நம்ம சொல்லுது, நீங்கள் கூட்டு போனது வந்து அனாவசியம்னு சொல்கிறோம். அதே சமயம் வந்து அதாவது மக்களுக்கு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு ஏதாவது அவங்க சம்மந்தமாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அன்றைக்கே பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி பிழைகளை வந்து இப்போது கீர்த்தனா வந்து வீட்டில் வச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து சிறு சிறு பிழைகள். அது ஒரு அவர்களுக்கு இன்னும் அந்த அரசியல் அனுபவம் வரல, யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதை ஆளுநரை பார்க்க போகும்பொழுது சம்மந்தமே இல்லாத, அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத நண்பராக இருந்தாலும் தொழிலதிபர், சினிமா தயாரிப்பாளர்லாம் கூட்டு போகிறதெல்லாம் வந்து வேறு விதமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ கூட வந்து அவர் வந்து போய் அவர் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை பெரியார் திடலில் சந்தித்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை திமுக தலைவரை சந்திக்க இருக்கிறார். ஒரு கால் எடப்பாடியோ வேறு அரசியல் தலைவர்களையோ யாரையும் இதே மாதிரி சந்திக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாகரிகம், அரசியல் பண்பாடு கருதி சந்திக்கலாம். யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்திற்காக அது அரசியலில் எல்லாருமே அப்படி தாங்க. இப்போ கூட இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தான் தெரிவித்திருக்கிறார், எடப்பாடி வாழ்த்துக்கள் தான் தெரிவித்திருக்கிறார், சீமான் வாழ்த்துக்கள் தான் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டுனால வந்து நேற்று வரைக்கும் கண்ணாமுன்னான்னு திட்டாங்க, இன்றைக்கி வாழ்த்து தெரிவிக்கிறாங்களே. வாழ்த்து தெரிவிக்கணுன்றது ஒரு பண்பாடு, மரபு. அந்த மரபு பிரகாரம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன அவர் ஒன்று விஜய் இன்னொன்று கவனமாக இருக்கணும், அதை சொல்லி முடிச்சுருவோம். அவர் எதையெல்லாம் எதிர்த்து பேசினாரோ ஏறக்குறைய இவர் அதே பாணியில்தான் வந்து ஆட்சி அமைக்க முடிகிறது, அமைத்திருக்கிறார். உதாரணமாக வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசினார். நான் வாரிசு அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். காங்கிரஸை கூப்பிட்டா அது காங்கிரஸ் அதே வாரிசு அரசியல் ஒரு குடும்பம் தான் ஆட்சி புரியுது. ஒன்று. ரெண்டாவது, சாதி கட்சிகளுக்கு, சாதி அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதில் வந்து தேர்தலில் நிற்கும் பொழுது அவர் வந்து சாதி ரீதியாக பார்த்து கொடுத்ததாக தெரியவில்லை, ஒரு மாதிரி கலப்படமாக தான் கொடுத்தார். சீமான் எப்படி கொடுத்தாரோ, அதாவது வன்னியர் இருக்கிற இடத்துல கவுண்டர் கொடுப்பாங்க, கவுண்டர் இருக்கிற இடத்துல முக்கொழுத்தோர், அது மாதிரி மாற்றி மாற்றி, அதாவது வன்னியர் இருக்கிற இடத்துல வன்னியர் தான் அப்படிலாம் இல்லாமல், தனித்தொகுதிங்கிறது வேறு, அது வந்து சட்டபூர்வமானது. ஆனால் அதில் இருந்தது. ஆனால் இப்போ ஆட்சியில் அமர வேண்டும் என்ற அழுத்தம் அவருக்கு ஏற்பட்ட போது என்ன ஆயிடுச்சு, விசிகாவை கூப்பிட்டார் என்றால் விசிகாவை வந்து நீங்கள் சாதி கட்சி இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து பாமகவை பார்த்து சாதி கட்சி என்று சொல்லும் பொழுது பாமக மறுபடியும் இவர்களை பார்த்து சாதி கட்சின்னு சொல்லுது. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பார்த்து சாதி கட்சி என்று சொல்கிறார்கள். ஸோ அப்போ சாதி கட்சிக்கு நீங்கள் எதிர்ன்னு சொல்லி சாதி கட்சி ஆதரவு வந்துடுச்சு. நாங்கள் மதவாத கட்சி எதுக்கும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், மத ரீதியாக இல்லை. இந்து, நேற்று கூட முதல்வராகும்போது சொல்லியிருக்காரு, இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாருக்கும் நான் பொதுவான முகம். அப்படி இருந்தால் வரவேற்கிறோம். ஆனால் முஸ்லீம் லீக் என்ற ஒரு இதோடைய ஆதரவு வாங்கியிருக்கீங்க. இப்போ முஸ்லீம் லீக் வந்து மதவாத கட்சி இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லீம் லீக்னு பேர்லேயே வச்சுருக்காங்க. அந்த முஸ்லீம் லீக்கில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராவது இருப்பார்களா, நிர்வாகிகளாகவோ உறுப்பினர்களாகவோ?
நான் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் எதெல்லாம் வந்து திமுக அல்லது அதிமுகவுக்கு எதிராக அந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து பேசுனீங்களோ, வாரிசு அரசியல், சாதி ரீதியான அரசியல், சாதி கட்சிகளுடன் தொடர்பு இல்லை, மத ரீதியான கட்சிகளுடன் நான் வந்து தொடர்பு வைக்க மாட்டேன்லாம் பேசிட்டு கடைசியில் அவங்கள வச்சு தான் உங்களால் ஆட்சியை அமைக்க முடியுது, இல்லைன்னா ஆட்சியை அமைக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ அரசியல் யதார்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இனிமேல் அதை எப்படி நீங்கள் கையாள போகிறீர்கள்? இது கூட பரவாயில்ல, ஆட்சி அமைக்கின்றதாக தான் நான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும், அதற்காக சில சமரசங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்பதை தவிர அது வந்து யதார்த்தம் என்று விட்டுவிட வேண்டியது தான். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.